ஓவியா ஆரவ் காதல் விஷயத்தில் மன அழுத்தத்துக்கு உள்ளானாங்க ஓவியா. ஆனால் இந்த மன அழுத்தத்துக்கு ஆரவ் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது, அவரும் ஒரு காரணம். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் இதுக்கு பொறுப்பு. ஓவியா வெளியேறினப்போ பல பேர் தங்களோட குற்ற உணர்ச்சியால் அழுது தங்களோட தவறை உணர்ந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் சிலர் இன்னமும் திருந்தாமல் நடிக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. தங்களோட நியாயத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறவங்களையும் பார்க்க முடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை கமலஹாசன் ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொல்லி ஓவியா வெளியேறினதுக்கான காரணத்தை பற்றி விசாரிச்சாரு. அப்போ ஆரவ் கிட்ட விசாரணை நடத்தின கமல், ஓவியா ஏதோ தாங்கிட்ட கொடுத்ததை திருப்பி கொடுங்கன்னு கேட்டாங்களே, அதை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமாம், ஓவியா கிஸ் கொடுத்தாங்க, அதை தான் திருப்பி கேட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதை நீங்கள் திருப்பி கொடுக்கலையா அப்படின்னு கமல் கேட்டாரு. அதுக்கு உடனே ஆரவ் இல்லைன்னு பதில் கொடுத்தாரு. இதுக்கப்புறமா பல விஷயங்களை பற்றி விசாரணை நடத்தின கமல் திரும்பவும் ஆரவ் கிட்ட கிஸ் பற்றி பேசினாரு. ஓவியா திரும்பி போகிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு அவங்க கொடுத்தத கிஸ்ஸை திருப்பி கொடுக்கலையா அப்படின்னு கேட்க, ஆனால் அப்போது ஆரவால் எந்த கேள்வியிலேருந்து நழுவ முடியாமல் ஆமாம் கிஸ் கொடுத்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த கிஸ் ஸ்நேகன் கேட்டுக்கிட்டதுனால ஓவியாவை மாற்றுறதுக்காக மருத்துவ ரீதியாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார் ஆரவ். இப்படி கிஸ் கொடுக்கறதுல டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை கமலுக்கே அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு ஆரவ். இந்த சூழலில் ஆரவ் ஓவியா முத்தம் பற்றின ஒரு ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டுருக்கு. இதனால் ஓவியா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றது தான் திரும்பவும் நிரூபணம் ஆயிருக்கு. தான் லவ் பண்ணுற ஒருத்தர் கிஸ் கொடுக்கும்போது அந்த பொண்ணு ஆமாம் இன்னும் அவர் என்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு தான் யோசிப்பாங்க. யாரும் அவங்க வெறுத்துட்டாங்கன்னு யோசிக்க மாட்டாங்கல்ல. இந்த நியூஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்க நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.